கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோடு கூட இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லாரும் இன்னைக்கு உலகம் இருக்கிற சூழ்நிலையில் நாம் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை. இந்த கிருபைக்காக நாம் தேவனை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஆராதனையிலே நாம் அனைவரும் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அருமையானவர்களே, கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் நம்மை அன்போடு வழி நடத்தினார். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்தித்தார், நம்மை பாதுகாத்தார். நம் வலது பக்கத்திலே நேராக இருந்து எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்தார் என்பதை நாம் இன்றைக்கு மறக்க முடியாது, மறுக்க முடியாது. ஆகவே நம்மை கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்த தேவனை, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்த தேவனை, சரீரத்தின் தேவைகள், ஆத்மாவின் தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், திருச்சபையின் தேவைகள் அனைத்தையும் சந்தித்த தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத தியானம் என்னவென்றால், நறுமுண்ட இதயம். சங்கீதம் 51:17 தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுமுண்ட ஆவிதான். தேவனே, நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று தாவீது சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், ஒரு இதயம், நொறுமுண்டதும் நறுமுண்டதுமான இதயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நறுமுண்ட இதயம், நொறுமுண்ட இதயமுடையவராக தாவீது இங்கே காட்சி அளிக்கிறார். அருமையானவர்களே, இதயத்தை குறித்து பேசும் பொழுது சரீரத்தில் மிக முக்கியமான ஒரு அவயமாக இதயம் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமாம். இதயமின்றி யாராலும் உயிர் வாழ முடியாது. 2 கண் இல்லாமல் வாழலாம். 2 கண் இல்லாமலே ஒரு வாலிப பெண் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் அதிகாரியாக அவர்கள் வேலையிலே அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார்கள். 2 கையே இல்லாத ஒரு வழக்கறிஞரை நான் பார்த்திருக்கின்றேன். எது இல்லாமலும் வாழலாம், ஆனால் இதயம் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது. இதயமும் உயிரும் ஒன்று. இதயம் நின்றுவிட்டால் உயிரும் நின்றுவிடும். 3வது, இதயம் சுருங்கி விரியக்கூடிய ஒரு பம்பு போன்றது. 4வது, இதயம் சதையானால ஆன ஒரு பகுதி, கையளவு சதையானால ஒரு பகுதி நம்முடைய சரீரத்தில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்கா தேசத்தில் ஒவ்வொரு நாளும் இதய நோயினால், ஹார்ட் அட்டாக்கினால் சுமார் 2000 பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு கூறுகிறது. அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் 44 செகண்ட்ஸ், இப்படி 44 டைம்ஸ் பண்ணுறதுக்குள்ளார் இதய நோயால் உலகம் முழுவதும் ஒருவர் மரித்து கொண்டே இருக்கிறார் என்று அடுத்த கணக்கெடுப்பு சொல்லுகிறது. சில இதய நோயாளிகள் மருத்துவமனைக்கு கூட்டில் போகிற வழியிலேயே ரீச் பண்ணுறதுக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலில் வழியிலே இறந்து விடுகிற அநேக நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரீர அவயங்களில் இதயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் எல்லாரும் அதை அறிவோம்.
மனிதன் உயிர் வாழ தேவையான செயல்பாடுகளை இதயம் மனித உடலில் செய்கிறது என்றால் மிகையாகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதயம் இல்லாமல் ஒரு பாடல் இல்லை, இதயம் இல்லாமல் ஒரு ஓவியம் இல்லை, இதயம் என்று சொல்லப்படாமல் ஒரு கவிதை இல்லை, இதயம் என்று சொல்லப்படாமல் இலக்கியம் இல்லை. எல்லாவற்றிலும் இதயத்தை வைத்துதான் அவர்கள் சொல்வார்கள். ஒரு நாள் என்னுடைய நண்பர் கேட்டால், உங்களுக்கு வீடு எங்கே இருக்கிறது? அவருக்கு மிகவும் சுலபமாக சொல்வதற்கு நான் சொன்னேன், சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டிங்கன்னா எங்களோட பக்கம்தான் அப்படின்னா. அவர் சொன்னார், அப்போனா நீங்கள் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அநேக காரியங்களுக்கு மக்கள் பேசும் பொழுது இதயத்தை பயன்படுத்துவார்கள். ஹார்ட்டி வெல்கம் என்று சொல்வார்கள், ஹார்ட்டி லாஃபிங் என்று சொல்வார்கள், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ், இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் என்று சொல்வார்கள், ஹேவ் எ ஹார்ட்டி டின்னர் என்று சொல்வார்கள், ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ், இதயபூர்வமான நன்றி என்று சொல்வார்கள், ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்ஸ், ஒருவர் துயரப்படும் பொழுது, இழப்புகள் ஏற்படும் பொழுது இதயம் கனிந்த எங்களுடைய இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்வார்கள். ஒருவருக்கு விரோதமாக இன்னொருவர் தவறு செய்து விட்டால் ஹார்ட்ஃபெல்ட் அப்பாலஜி என்று சொல்லி மன்னிப்பு கேட்பார்கள். இதயபூர்வமான இதயத்திலிருந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்வார்கள். ஒருவர் தன்னுடைய நன்றியை இன்னொரு சொல்லும் பொழுது ஹார்ட்ஃபெல்ட் கிராட்டிடியூட் என்று சொல்லுவார், ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்வார்கள், ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டோரி என்று சொல்வார்கள். ஒரு கதையை கேட்டுவிட்டு ஹார்ட் பிரேக்கிங் டிஃபீட், இவர் எதிர்பார்த்திருப்பார் வெற்றி பெற்று விடுவோம் இந்த போட்டியில் என்று, ஆனால் தோற்று விடுவார். அப்போது சொல்வார் ஹார்ட் பிரேக்கிங் டிஃபீட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேங்கிங் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் மை ஹார்ட் என்று சொல்வார்கள். என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள். வேதத்தில் கூட லவ் காட் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் யுவர் ஹார்ட், ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட் என்று சொல்வதை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதயம் என்பது மிக முக்கியமானது. இதயத்தை வைத்துதான் ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார்கள். அது நன்றி சொல்வதாக இருக்கட்டும், அல்லது இரங்கல் தெரிவிப்பதாக இருக்கட்டும், மகிழ்ச்சியை தெரிவிப்பதாக இருக்கட்டும், அன்பை தெரிவிப்பதாக இருக்கட்டும், வாட்டவர் இட் மே பி, இதயத்தை வைத்தே இவர்கள் இதை சொல்வார்கள் என்பதை கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. நாம் அனைவரும் அன்றாட வாழ்க்கையிலே இதை நாம் நம்முடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 51:17 நாம் படிக்கும் பொழுது, தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீ புறக்கணியீர் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்று சொல்லும் பொழுது எனக்கு பலிகளை குறித்து ஞாபகம் வருகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய பிள்ளைகள் பலிகளை செலுத்தினார்கள். ஆண்டவரே பலிகளை செலுத்த வேண்டும் எனக்கு என்று அவர் சொல்லிக் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தகன பலி இருந்தது, பாவ நிவாரண பலி இருந்தது, குற்ற நிவாரண பலி இருந்தது, போஜன பலி இருந்தது, பான பலி இருந்தது, சமாதான பலி இருந்தது, ஸ்தோத்திர பலி இருந்தது, பஸ்காவாகிய பலி இருந்தது. அதே சமயத்தில் அஞ்ஞான பலி என்று ஒன்று இருந்தது. அது விக்கிரகத்துக்கு செலுத்துகின்ற சாக்ரிஃபைஸாக, பலியாக இருந்தது. மொத்தம் தேவனுக்கு செலுத்துகிற 8 பலிகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நான் வரும்பொழுது இந்த பலி எனக்கு தேவையில்லை, நானே என்னை உங்களுக்கு பலியாக கொடுத்து விட்ட பிற்பாடு இந்த பலி எனக்கு தேவையில்லை, இதிலும் மேலான
மேலான ஒரு பலியை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லிக் கொடுத்தார் என்று சொன்னால் மிகையாகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சமயம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஓய்வு நாளிலே ஆண்டவர் போய்கொண்டிருக்கின்றார், கூட சீடர்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். வழியிலே பசி எடுத்து கொண்டது சீடர்களுக்கு. ஆகவே வயல் நிலங்களில் இருக்கிற அந்த கதிர்களை அவர்கள் விட்டு அவர்கள் கொய்து கொண்டு வந்தார்கள். சாப்பிட்டு கொண்டே வருவார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் இதை பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்து கேட்பாங்க, இன்னைக்கு ஓய்வு நாள் இல்லையா? உங்கள் சீஷர்கள் இப்படி கதிர்களை கொய்து தின்னலாமா என்று கேட்பார்கள். அப்போது கர்த்தர் சீடர்களுக்காக பரிந்து பேசுவார், சீடர்களுக்காக வாதாடுவார். வேதபாரகரோடும் பரிசேயரோடும் அவர் சொல்வார், குற்றமற்றவர்களை நீங்கள் குற்றப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லுவார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். ஒரு மனுஷன் பசியா இருக்கிறான், அவன் சாப்பிடுவதை போய் குற்றம் சாட்டுகிறீர்களே. இரக்கமற்ற உங்களுடைய சுவாபத்தை பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையா இருக்கிறது. நீங்கள் எனக்கு பலி செலுத்தி பயனில்லை. இதில் காட்டிலும் மேலான பலி இரக்கம் என்கிற பலியை நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். குற்றமற்றவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிற இரக்கமற்ற அரக்கர்களாக அந்த நாட்டிலேயே வேதபாரகரும் பரிசேயரும் இருந்தார்கள். ஆண்டவருடைய சீடர்கள் ரொம்ப இன்னசென்ஸ், குற்றமற்றவர்களாக சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அது என்ன பெரிய குற்றம்? ஓய்வு நாள் இன்னைக்கு எப்படி செய்கிறீங்க? அதான் சொன்னார், அவர்கள் குற்றமற்றவர்கள், ஆனால் நீங்கள் அவர்களை இரக்கமில்லாமல் குற்றம் சாட்டுகிறீர்கள். கடவுள் உங்கள் தசம பாகத்தையோ காணிக்கையோ அல்லது உங்களுடைய பலிகளையோ அவர் முதலாவது கேட்கவில்லை, உங்கள் உபவாசத்தை கூட கேட்கவில்லை. முதலாவது இரக்கம் என்கிற பலியை எனக்கு செலுத்துங்கள் என்று அங்கே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். பலியை அல்ல, அதை காட்டிலும் மேலான பலியாகிய இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். அப்படி நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இயேசு சுவாமி அநேக ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் வந்து அவர் பந்தி இருந்தார். அவர் ஆயக்காரர்களை நேசித்தார், பாவிகளை நேசித்தார். பாவிகளின் சிநேகிதன் என்று அவர் பரிகசிக்கப்பட்டார், அவர் அழைக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர்கள் வேதபாரகரையும் பரிசேயரையும் பார்த்து திரும்ப சொல்லுகிறார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். அன்றைக்கு அவர்கள் வேதபாரகர் பரிசேயர் ஆயக்காரர்களை கேவலமாக நினைத்தார்கள், பாவிகள் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் அவர் போஜனம் பண்ணுவதற்கு கண்டு பொழுது எரிச்சல் அடைந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை ரட்சிக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், நீதிமான்களை அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்காக அவர்களை அழைக்க வந்தேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார், நீங்கள் இரக்கமற்றவர்கள், பாவிகளை நேசிக்க முடியாதவர்கள், ஆயக்காரரை நேசிக்க முடியாதவர்கள், நீங்கள் இரக்கமற்றவர்கள். நான் அப்படி அல்ல, இரக்க என்று சொல்லுகிற பலியை அல்ல, இரக்கம் என்று சொல்லுகிற பாவிகள் ரட்சிப்புக்காக ஆயக்காரர் ரட்சிப்புக்காக காட்டுகின்ற இரக்கத்தையே அந்த பலியை தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மறுபடியும் ஆண்டவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்துக்கு போகிறார். அங்கே போனாக்கா சூம்பின கையுடைய ஒருவன் இருக்கிறான். அப்போது வேதபாரகரும் பரிசேயரும்
இது ஓய்வு நாள், கட்டாயம் இயேசு அவனை குணமாக்குவார், நாம் அவர் மேல் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்ற கெட்ட எண்ணத்தோடு அங்கே ஜெபாலயத்திலே அவரை பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது கர்த்தர் சூம்பின கையுடையவனை எழுந்து நிற்க வைத்து சபையின் மத்தியிலே உன் கையை நீட்டு அப்படின்வார். கை அழகாக வந்துடும். சூம்பின கையெல்லாம் போயிட்டு 2 கையும் ஜம்முன்னு ஆகிடும். உடனே சந்தோஷப்படுவான். ஆனால் வேதப்பாரகரும் பரிசேயரும் அவர்கள் இரக்கமற்றவர்கள். அதுதான் தேவனுடைய குற்றச்சாட்டு. அதுதான் தேவன் அவர்கள் மேல் சாட்டின குற்றம். உங்கள் பலி அல்ல, இரக்கம் என்கிற பலி தான் எனக்கு தேவை. நன்மை செய்வதோ அல்லது தீமை செய்வது, ஓய்வு நாளில் எது சரி, அவனுக்கு நான் நன்மை செய்திருக்கின்றேன், இதுதான் இரக்கம் என்கிற பலி. இதை நீங்கள் செய்ய வேண்டும். ஜீவனை காத்தலா அழித்தலா, அவனுக்கு ஒரு புது ஜீவன் கொடுத்திருக்கிறேன், புது வாழ்வு கொடுத்திருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு தேவை. ஆகவே நீங்கள் இரக்கமற்றவர்களாக இருக்கிறீர்களே, பலி அல்ல, பலியை காட்டிலும் மேலான இரக்க குணத்தை தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுக்கு நீங்கள் செலுத்துகிற ஒரு நல்ல பலி என்று சொன்னார். ஆனாலும் அந்த வேதப்பாரர்கள் பரிசேயரும் கர்த்தர் மேல் மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஆலோசனை பண்ணினார்கள். வெரி ஏர்லி they are started தேவனை விரோதமாக என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டம் போட ஆரம்பித்தார்கள். இயேசு சுவாமி தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அருமையானவர்களே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், blessed என்று சொல்லுகிறார். Those who have merciful character, they are blessed. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே புதிய ஏற்பாட்டு காலத்திலே பலிகள் மாற்றப்படுகிறது. இரக்கமுள்ள வாழ்க்கை, சமுதாயத்திலே நாம் இரக்கமுள்ளவர்களாய் அந்த நல்ல சமாரியனை போல விழுந்து போனவர்களை தூக்கி விடுதல், மரங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுதல், இருளில் இருக்கிற ஜனங்களை ஒளியிலே கொண்டு வருதல் போன்ற இரக்கமுள்ள செயல்களை எல்லாம் நாம் செய்யும் பொழுது we will be blessed, no doubt, and also we will obtain mercy from the Lord. We will obtain the mercy from Heavenly Father. எனக்கு இந்த பலியை தான் செலுத்த வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் பலியை மாற்றுகிறார். எனக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உள்ளத்தில் இரக்கம் உண்டா? அடிந்து போகிற ஆத்மா மேல் இரக்கம் உண்டா? இரக்கம் காட்ட வேண்டியவர்கள் மேல் இரக்கம் காட்டுவதற்கு பதிலாக நீர் மூர்க்கத்தை காட்டுகிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயம் அப்படி இருக்கக்கூடாது. We have to be merciful. They will obtain mercy from God. நாம் இரக்கமுள்ளவர்களாக இருப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தேவன் சொல்கிறார். அது அவருக்கு பிரியமான பலியை நாம் இறக்கப்படும் போதெல்லாம் தேவனுக்கு செலுத்திக் கொண்டே இருக்கின்றோம். தேவனுடைய இரக்கத்தையும் இரக்கத்தையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 2வது பலி புதிய ஏற்பாட்டு காலத்திலே அன்பு கூறுகிறார். அன்பு கூறுவதே ஒரு மெய்யான பலி என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அன்பு கூறுவதே பலிகளை பார்க்கிலும் மிக முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையிலே அன்பு உண்டா? தேவன் மேல் அன்பு உண்டா? உங்களை சுற்றி வாழ்கிற மக்கள் மேல் அன்பு உண்டா? உன் மனைவியின் மேல் அன்பு உண்டா? உன்னுடைய குழந்தைகள் மேல் அன்பு உண்டா? வாலிப பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோர்கள் மேல் அன்பு உண்டா? வேதத்தின் மேல் அன்பு உண்டா? திருச்சபையின் மேல் அன்பு உண்டா? இங்கே பாருங்கள், மார்க் 12:33 சொல்லுகிறார், முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பலிகளை அவர் மாற்றுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே அன்பை அவர் சர்வாங்க தகன பலியை காட்டிலும்
விசேஷமான பலி எனக்கு நீங்கள் செலுத்துகிற பலி என்று சொன்னார். ஆனால் அந்த பலியை, அந்த அன்பை முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்துமத்தோடும், முழு பலத்தோடும் நாம் தேவனத்தில் அன்பு கூறும் பொழுது அவருக்கு அன்பு என்கிற பலியை செலுத்துகிறோம். அந்த பலி சர்வான தகன பலி காட்டினோம் மேலான பலி என்று ஆண்டவர் வர்ணிக்கின்றார். அதே மாதிரி அடுத்து சொல்லுகிறார், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அன்பு கூறுங்க. அவங்க அன்பு கூறணும், பாஸ்டர் அன்பு கூறணும், ஆனா நான் அன்பு கூற மாட்டேன், வேற அன்பு கூறுவேன். பிறர் என்னிடத்துல அன்பா பேசணும், ஆனா நான் பேச மாட்டேன், மங்கி பேச வச்சுட்டு இருப்பேன். இதுதான் இன்றைய சமுதாயம். அதை தான் தேவன் எதிர்க்கிறார். தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனை பலி முதலிய பலிகளை பார்க்கிறோம் முக்கியமானது என்றார். ஆகவே பலி மாற்றப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இரக்கம் உள்ள அந்த சுவாபம் தேவனுக்கு ஒரு பிரியமான பலியாக இருக்கிறது. சர்வாங்க தகன பலியை காட்டிலும் தேவனிடத்திலும் பிறரிடத்திலும் நாம் செலுத்துகிற அன்பு அது சர்வாங்க தகன பலியை காட்டிலும் சிறந்த பலியாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக இந்த பலியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ரோமர் கைதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். நம்முடைய சரீரத்தையே ஜீவ பலியாக ஆண்டவர் ஒப்புக் கொடுக்க சொல்லுகிறார். எப்படி? நான் அந்த வசனத்தை படிக்கிறேன், தயவு செய்து கேளுங்கள். அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை, கர்த்தர் சரீரத்தை கேட்கிறார் ஜீவ பலியாக. இதயத்தை கேட்டால் நாம் இதயத்தை கொடுத்து விட்டோம் ஆண்டவருக்கு, இதயத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம். அது போதாது, இப்பொழுது சரீரத்தை கேட்கிறார். உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை சொல்லுகிறார். நாம் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். சிந்தையிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், பேச்சிலே பரிசுத்தம், கேள்வியிலே பரிசுத்தம், உணர்வுகளிலே பரிசுத்தம், நம்முடைய ஆட்டிடியூட்ஸ்ல பரிசுத்தம். பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிற மக்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவன் அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுவார், நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆகவே நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக ஆண்டவருக்கு என்று நீதியின் ஆயுதங்களாக நம்முடைய ஒவ்வொரு அவயங்களையும் ஆண்டவருக்கு நாம் ஒப்புக் கொடுத்து இந்த சரீரத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படும் பொழுது, அவருடைய ராஜ்யம் பரவும் பொழுது, தேவனுடைய நாமம் மகிமைக்காக அந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே நம்முடைய சரீரத்தை எதற்கு இன்றைக்கு ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம்? பரிசுத்த வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தோமா? ஒப்புக் கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஒப்புக் கொடுப்பதுதான் நல்ல ஒரு ஆண்டவருக்கு பலியை நீங்கள் செலுத்துகிறீர்கள். பரிசுத்தம், இரண்டாவது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, பிரியமான ஜீவியம் செய்வது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதும் கர்த்தாவே என்று தாவீது சொல்கிறார். தேவனுக்கு பிரியமானதை இந்த சரீரத்தில் செய்ய வேண்டும். இந்த சரீரம் கர்த்தருடையது. இந்த கர்த்தர் இந்த சரீரத்துக்குரியவர். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமான நீதியின் ஆயுதங்களாக, ஜீவ பலியாக, உயிருள்ள பலிகளாக நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக ஜீவிக்கும் பொழுது நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது விசுவாசமாகிய பலி என்று பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பவுல் கூறுகிறார், விசுவாசமாகிய பலி, ஊழியமாகிய பலி.
நல்ல விசுவாசம் நமக்கு இருந்தால் அது கூட பலிதான். அதுவும் தேவனுக்கு செலுத்துற ஒரு பலி. நல்ல ஊழியம் செய்தா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் எனக்கு ஏதாவது கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறான். ஆண்டவர் ஊழியம் செய்வது ஒரு பலி. இது புதிய ஏற்பாட்டிலே பலிகள் மாற்றப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே உயிர் பலிகள் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது விசுவாச பலிகளை நாம் செலுத்த வேண்டும். விசுவாசத்தினாலே நாம் தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2:17 மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வாக்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். அப்பொழுது இங்கே நாம் பார்க்கிறோம், விசுவாசமாகிய பலி, ஊழியமாகிய பலி, இதன் மேல் நான் வாக்கப்பட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இதற்காக என் உயிர் போனாலும் பரவாயில்லை. அருமையானவர்களே, விசுவாச வாழ்க்கைக்காக எத்தனையோ பேர் ரத்த சாட்சியாக மறித்தார்கள். ஊழியத்திற்காக கர்த்தர்க்கென்று எத்தனையோ பேர் ரத்த சாட்சியாக மறித்தார்கள். இங்கே அதைதான் அவர் சொல்ல வருகிறார். விசுவாசமாகிய பலி. நம்முடைய உள்ளத்தில் இன்றைக்கு விசுவாசம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஊழியம் செய்கிறோமா? திருச்சபையில் பாஸ்டர் மாத்திரம் ஊழியம் செய்தால் போதாது. இந்தியா ரட்சிக்கப்படாது, உலகம் ரட்சிக்கப்படாது. ஒவ்வொரு விசுவாசமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஒருவருக்கு 10 தாளந்து இருக்கலாம், ஒருவருக்கு 5 தாளந்து இருக்கும், ஒருவருக்கு 2 தாளந்து இருக்கும். எல்லாரும் டேலண்டட் பீப்புள். உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய சொத்து, உங்களுடைய சுகம், இவைகளெல்லாம் வைத்து ஒரு பக்கம் நாம் உலகத்திலே வாழ்ந்தாலும் இன்னொரு பக்கம் இவைகளெல்லாம் கொண்டு நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நாட் சிம்பிளி சிட்டிங் அண்ட் ஈட்டிங் அண்ட் என்ஜாய். புசித்து குடித்து பூரிப்பாயிருன்னா ஒரு ஐஸ்வர்யமானு சொன்னான். அன்றைய நைட்டே கத்த சொல்றார், மதிக்கேடனை இன்று ராத்திரி ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவர்கள் யாருடையதாகும் என்று அவனை கர்த்தர் கேட்பார். அன்றைக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஏமாந்து விடுகிறான். ஆகவே எனக்கு அருமையானவர்களை, தேவன் நம்ம கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை வைத்து உலகத்திலே அதை நாம் we have to enjoy at the same time. நம்ம கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் வைத்து தேவனையும் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஓகேவா? ஆகவே விசுவாசமாகிய பலி செலுத்தணும், ஊழியம் என்கிற பலியை நாம் செலுத்தணும். புதிய ஏற்பாட்டு காலத்திலே பலிகள் மாற்றப்படுகிறது. 4வது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார் பிலிப்பியருக்கு, நீங்கள் தீர்க்கும் இடத்தில் கொடுத்தனுப்பின காணிக்கைகள், ஊழியத்துக்கு தேவையான நிறைய பொருட்கள், பணங்கள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் படிக்கிற வசனத்தை கேளுங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது. பிலிப்பி சபையிலிருந்து அவருக்கு அனுப்பப்பட்ட எல்லாம் எனக்கு கிடைத்தது. பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. ஃபுல்னஸ் நிரம்பி வழிது. நீங்கள் கொடுத்த காணிக்கையும் நீங்கள் கொடுத்த ஊழியத்துக்கு கொடுத்த எல்லாமே நிரம்பி வழிது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாகவும் எப்பாப்ராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்றைக்கு திருப்தி அடைகிற அளவுக்கு அவர்கள் காணிக்கைகளை ஊழியத்துக்கு கொடுத்தார்கள், பவுலுக்கு கொடுத்தார்கள். பவுல் அதை கொண்டு நிறைவடைகிறார். சொல்றார், எனக்கு நிரம்பி வடியுது. நீங்க கொடுத்த அந்த காணிக்கையெல்லாம் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்ராத்துவின் கையில் நான் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ஆஃபரிங். நம்மால் தசம்பாகம் கொடுக்க பயப்படுறான், நம்மால் காணிக்கை போட பயப்படுறான். ஆனா இங்க பாருங்க, இந்த சபையார் எப்படி இருக்காங்க. சொல்ற எல்லாம் எனக்கு கிடைச்சது, பரிபூர்ணமா கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறீங்க, பெரிய பெரிய காணிக்கைலாம் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறீங்க. எப்பாப்ராத்து கையில் நான் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைஞ்சிருக்கிறேன். நிறைய எனக்கு கொடுத்துருக்கீங்க.
ஊழியத்துக்கு ஐ சாட்டிஸ்ஃபை எனஃப் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கொடுக்கிறோமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கடவுள் ஒருவருக்கும் கடன் பட்டவர் அல்ல. ஓகே, இப்பொழுது நாம் தேவனுக்கு கொடுக்கிற ஊழியத்துக்கு கொடுக்கிற காணிக்கைகள், தசமபாகங்கள், ஊழியத்துக்கு என்று மிஷினரிகளுக்கு என்று கொடுக்கிற காணிக்கைகள், இதெல்லாம் ஒரு பலியாக இருக்கிறது என்று இங்கே பவுல் வர்ணிக்கின்றார். தேவனுக்கு பிரியமான உகந்த பலி என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் தேவனுக்கு கொடுப்பது ஒரு பலி என்பதை மறந்து போக வேண்டாம். Giving is a part of worshiping. Singing is a part of worshiping. Praising is a part of worshiping. Preaching is a part of worshiping. At the same time, paying tithe and offering is a part of worshiping. You have to do it. That is also a sacrifice. You are sacrificing to the Lord. Don't forget, when you offer tithe, when you offer offerings, these are all the sacrifices in New Testament days என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஓகே, அடுத்து நாம் கடந்து செல்வோம். பலி. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நன்மை செய்தல் ஒரு பலி என்றும் தான தர்மம் பண்ணுதல் பலி என்றும் இங்கே சொல்லுகிறார். அன்றியும் நன்மை செய்யவும், கேட்டீங்களா? அன்றியும் நன்மை செய்யவும், தான தர்மம் செய்யவும், தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். Don't forget. Please don't forget என்று சொல்லுகிறார். அன்றியும் நன்மை செய்யணும். நாம் இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தான தர்மங்களை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறக்காதீங்கிறார். இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். God is very much pleased. This kind of offerings, நன்மை செய்வது, தான தர்மம் பண்றது, ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு இறங்கி கடன் கொடுக்கிறாங்க. All this kind of attitudes, நன்மை செய்வது, தான தர்மம் பண்றது, ஏழைக்கு இறங்குறது, இதெல்லாம் ஒரு பலி என்று சொல்லுகிறார். இப்பேற்பட்ட பலிகளின் மேல் தேவன் எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருக்கிறார். இது தேவனுக்கு பிரியம். எனக்கு நேரம் இல்லை, வேகமாக நான் செல்ல வேண்டும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் இப்பொழுதே பான பலியாக பார்க்கப்பட்டு போகிறேன். ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக பார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்துவிட்டது. பவுல் கடைசியாக சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். மேலிருந்து தலையை குனிய வச்சு மேலிருந்து பெரிய பிளேடை போட்டு அவர் தலை துண்டாக வெட்டப்பட்டது. இரத்த சாட்சியாக ஆண்டவர் மரித்தார். தன்னையே அவர் பான பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் நாட்கள் காலம் வந்துவிட்டது என்று அதற்கு முன்னாலேயே தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு அவர் சொல்லுகிறார். எல்லாரும் கண்ணீர் சிந்தி அழுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். ஆனால் இல்லை, நான் என்னையும் பலியாக ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். 7வது பலி உதவிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆகவே ஸ்தோத்திர பலி, கடவுளை துதித்தல், ஸ்தோத்தரித்தல், அவரை மகிமைப்படுத்தல், ஆராதனை, குடும்ப ஜபத்திலே, தனி ஜபத்திலே, கூடி ஜபிக்கிற எல்லா இடத்திலையும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது அது உதவியின் கனியாக ஸ்தோத்திர பலி என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் பார்க்கின்றோம், புதிய ஏற்பாட்டிலே 7 பலிகளை குறித்து நாம் இப்பொழுது படிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் புதிய ஏற்பாட்டிலே
பலிகள் மாற்றப்படுகிறது. இரக்கம் செய்த ஒரு பலி, உயிருள்ள பலியாக நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தல் ஒரு பலி, பரிசுத்தமாய் ஜீவிப்பதே ஒரு பலி, தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்பது ஒரு பலி, தேவனிடத்தில் அன்பு கூறுவது ஒரு பலி, விசுவாசத்தோடு நாம் காத்திருந்து விசுவாசத்தினாலே தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை செய்வது ஒரு பலி, ஊழியம் செய்வது ஒரு பலி, ஊழியத்துக்கு கொடுக்கின்ற காணிக்கை ஒரு பலி, நன்மை செய்வது ஒரு பலி, தானம் செய்வது தர்மம் செய்வது ஒரு பலி. தன்னையே இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்த பவுலை பார்க்கிறோம். இரத்த சாட்சியாக மரிப்பதும் ஒரு பலி. உதலின் கனியாக ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், சங்கீதம் 51 அதிகாரம் 17 வசனத்தில் தேவனுக்கு கேட்கும் பலிகள். அதனால்தான் முதல்ல இப்பொழுது பலிகளை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். தேவனுக்கு கேட்கும் பலிகள் இப்பொழுது என்ன என்று நாம் படிக்கிறோம் என்றால், நொறுங்குண்ட ஆவிதான் என்று சொல்கிறார். முதலாவது நொறுங்குண்ட ஆவி. ஒரு மனிதனுடைய ஆவி நொறுங்குண்டு போகுமா? கேள்வி. ஆம், நொறுங்குண்டு போகும், ஆவி முறிந்து போகும். பைபிள்ல இருக்கு. பார்வோன், the spirit of Pharaoh was troubled because of the dream. பார்வோனுடைய இதயம் கலங்கிற்று என்று, ஆவி கலங்கிற்று என்று ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கிறது. His spirit was troubled. ஆவி கலங்கும், ஆவி முறிந்து போகும், ஆவி நொறுங்குண்டு போகும். நோடல் மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற வடிவத்திலே இருக்கின்றான். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட பலி. அடுத்து இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் நொறுங்குண்ட ஆவி, அதை அவர் பலியாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், பலியாக பார்க்கிறார். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீ புறக்கணீர் என்று சொல்லுகிறார். நொறுங்குண்ட ஆவி. அடுத்து பார்த்தா இதயம் எப்படி இருக்குது? நொறுங்குண்டம் இருக்குது, நறுங்குண்டம் இருக்கிறது. இப்பேற்பட்ட இதயத்தை கர்த்தர் கைவிடுவாரா? நோ, நீர் புறக்கணீர் என்று சொல்லுகிறார் தாவீது. கர்த்தரோடு பேசுகிறார். தேவனே, என் ஆவி நொறுங்கி போயிருக்கிறது. தேவனே, என்னுடைய இதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமா இருக்கிறது. My heart is being broken into pieces because of my sin, because of my backsliding, because of forgetting God, because of not keeping your commandments. I am being frustrated. My heart is being broken into pieces. I have no peace. I am being troubled. இங்கே பாருங்க சொல்றாரு, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஆவி, ஏன் மனிதனுடைய ஆவி நொறுங்கி போகிறது? ஏன் ஒரு மனிதனுடைய இருதயம் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமாக மாறி போகிறது? இதற்கு 2 காரணம். ஒன்று, பாவம், தேவனை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு ஜீவியம். இரண்டாவது, சாத்தான் எப்பவுமே நம்மளை பாவத்தில் தள்ளிவிட தான் பார்ப்போம். அவனுடைய நோக்கமே நம்மளை எப்படியாவது பாவத்தில் தள்ளிவிடணும், பிற்பாடு நம்ம டார்ச்சருக்குள்ள கொண்டு போகணும். சாத்தான் ஒரு மனுஷனை பிடிச்சிட்டான்னா அவன் இதயம் எப்படி இருக்குன்னா, அவன் ஆவி நொறுங்குண்டு போயிடும், அவன் இதயம் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமாக போயிடும். ஒன்று பாவத்தில் இருந்துட்டான். சாத்தான் செய்கிற கொடுமையான 12 செயல்பாடுகளை உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சாத்தான் ஒரு மனுஷனை பிடிச்சிட்டான் வச்சுங்களா, ஃபஸ்ட்டு பலவீனப்படுத்துவான்.
சாத்தானுடைய முதல் கேரக்டர் என்னன்னா மனிதனை பலவீனப்படுத்துதல். பின்வாங்கி போய் அவன்கிட்ட மாட்டிக்கினாக்கா, இப்போ சவுலை பார்க்குறோம், அவனை ஒரு ஆவி கலங்கிடுச்சுது. பிகாஸ் he was leading backsliding life, பின்மாற்ற வாழ்க்கை செஞ்சதுனால அந்த ஆவி அவனை கலங்கடிக்குது. பலவீனப்படுத்துதல். சாத்தான் ஒரு மனிதன் நான் பிசாசுக்கு இடம் கூடாதுன்னு நீ ஏன் சொல்றாரு? எபேசியர் எழுதின நிருபத்தில் இடம் கொடுத்தீங்கன்னா உன்னை பலவீனப்படுத்தும் சாத்தான். ரெண்டாவது உன்னை பயப்படுத்தும். சில பேர் எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க. பயப்பட வேண்டியதுதான், பயப்பட வேண்டியவங்களுக்கு பயப்படணும், பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படணும். பயம் என்பது மனிதனுடைய இயற்கையான சுபாவம். ஊழியக்காரங்க கூட பயந்துடுவாங்க சில சூழ்நிலையில, நோ டவுட். பட் இது சும்மாவே பயப்படுறது. கேட்டீங்களா? இந்த சாத்தான் பயப்படுத்திக்கினே இருக்கும். தூங்கும் போது பயம், எழுந்திருக்கும் போது பயம், நடக்கும் போது பயம், ஆஃபீஸில் பயம், வீட்டில் பயம், யாரை பார்த்தாலும் பயம். என்ன? பயம் பயம் பயம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சாத்தானுடைய ஒரு நம்மை தாக்குகிற ஆயுதம். ரெண்டாவது ஆயுதம். மூணாவது ஆயுதம் முதல்ல சொல்றாரு, பாவம் செய்ய தூண்டி விடுது. ஆகவே சாத்தான் பாவம் செய்ய தூண்டும் போது ஏசாமி என்ன பண்ணாரு? அப்பாலே இப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ என்ன பண்ணுவாயாக? ஆராதனை செய்வாயாக. தேவனுடைய வசனத்தினால் அவர் மேற்கொள்ள வேண்டும். நாலாவது, கவலையில் துக்கத்தில் ஆழ்த்துதல். இன்னைக்கு யாரை பாருங்க, ஒரே கவலையாக தான் இருக்காங்க. உலகத்தில் 10 பேருக்கு 9 பேர் கவலையின் உலகம் முழுதும் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். நிறைய கவலைங்க இருக்கும், நிறைய துக்கம். யார் சந்தோஷமா இருக்கா இந்த உலகத்துல? எங்கப்பா இருக்கு கவலை? மூளை முடுக்கெல்லாம் இந்த உலகம் கவலை, துக்கம், அதுல ஆழ்த்துதல். திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் சாட்டன். சாத்தான் ஒரு மனிதன் இடக்கம் கொடுக்கும் பொழுது அவனை கவலை என்கிற அந்த வலைக்குள்ளே சிக்க வைக்கிறான். துக்கம் என்கிற வலைக்குள்ளே ஆழ்த்தி விடுகிறான், சிக்க வைத்து விடுகிறான். ஐந்தாவது, மனமடி வாக்குதல். மனம் அடிவாக்குதல் என்றால் ஃப்ரஸ்ட்ரேஷன். மனசு உடைச்சுட்டா என்ன இருக்கு? தற்கொலை தான் போவாங்க. அடுத்து நெக்ஸ்ட் மேட்டர். நிறைய பேர் தற்கொலைக்கு பின்னால் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அது டீப்பான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள அவங்க போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரி, லெட் அஸ் டை அப்படின்னு அவங்க போயிடுவாங்க. அவங்க ஆறாவது சாத்தான் கொடுக்கறது மன அழுத்தம், டிப்ரெஷன். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, இதுக்கெல்லாம் டாக்டர்ஸ் இருக்காங்க. மன அழுத்தத்தை சைக்காட்ரிஸ்ட்னு சொல்லிட்டு மன அழுத்தம் கொடுக்கிறது சாத்தான். ஆழமான கவலையிலே நம்மை ஆழ்த்துதல் ஏழாவது. எட்டாவது, அவிசுவாசத்தில் நடத்துதல். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு விசுவாசமே கிடையாது. எங்கப்பா சர்ச்சு மெம்பர், நான் சிஎஸ்ஐ சர்ச்சு மெம்பர், நான் பேப்டிஸ்ட் சர்ச்சு மெம்பர். ஆனால் என்ன இருக்காது? பாட்டு புக்கு இருக்குது, பைபிள் இருக்குது, காணிக்கை போடுறாரு, ஆனால் விசுவாசம் இல்லை. ஏன்? இவர் சாத்தானுக்கு இடம் கொடுத்துருக்காரு. அது அவர் அவிசுவாசத்தில் நடத்துது. தேவன் எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார்னு இவர் நினச்சிக்கிறாரு. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உனக்காக செய்கிறவர் என்பதை நீ அறிவாயோ? Do you know? He will do greater things for you. Right now, He is able if you believe. If you believe, you will see the glory of God. You will see the wonders of God. You will see the miracles of God. He is right now, He is alive today to lift you up, to exalt you. ஆகவே அந்த விசுவாசம் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஆனால் அந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்கும்போது அவிசுவாசத்தில் அவன் கைட் பண்ணி விட்டுருவான். 9வது, சந்தேகப்பட வைத்தல். சந்தேகம் ரொம்ப ஆபத்தானது. சந்தேகத்தினால சீரழிந்த குடும்பங்கள் ஏராளம், தற்கொலைகள் ஏராளம், கணவன் மனைவி பிரிஞ்சு போனது ஏராளம், சந்தேகத்தினால ஏற்பட்ட கொலைகள் ஏராளம். ஆகவே சந்தேகம் ஆபத்தானது. இது சாத்தானுடைய கருவியாக இருக்கிறது. 10வது, பலவீனத்தில் கட்டுதல். பைண்டிங் வித் வீக்னஸ். பலவீனத்தில் ஒரு மனுஷனை கட்டி போட்டுருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, 18 வருஷம் இவரை சாத்தான் பலவீனத்தில் கட்டி போட்டுருந்தான்னு சொல்றாரு. கேட்டீங்களா?
அந்த பூமியை பாருங்க. பிற்பாடு சாத்தானுடைய கட்டை அவிழ்த்து விடுவார். அங்கே நிமிந்து தேவனை மகிமைப்படுத்துவார். சாத்தான் பலவீனத்தின் கட்டுகளால் கட்டுகிறவன். 11வது சாத்தான் ஒடுக்கிறான். சாத்தான் எப்போ அப்ரெஸ்டாவே வைக்கிறான், சந்தோஷமா வைக்க மாட்டான். ஆனால் இயேசுமே நம்மளை சந்தோஷமா வைக்கிறார், சமாதானத்தோடு நம்ம வைக்கிறார். புசிக்கும் குடிக்கும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமும் சொல்றாரு. அப்போ கொடுக்கலாம் சரிங்களா. சாத்தானுக்கு இடம் கொடுத்தா அவங்க ஒடுக்கி தள்ளிடும், உலக்கையில வச்சு இடிச்சு தள்ளிடும். இப்போ வழக்கெல்லாம் இல்லை. அந்த காலத்தில் உலக்கை உரல் என்று சொல்வார்கள், அதில் போட்டு தான் எல்லாம் இடிப்பாங்க. அந்த மாதிரி ஒடுக்கிடுவோம். இன்னைக்கு சாத்தானுடைய பிடியிலே மாட்டி அந்த ட்ரக் அடிக்ஷனும் குடியும் கெட்ட பழக்க வழக்கத்தில் ஒடுக்கப்பட்டு போய் குடும்பத்துக்கும் பயன் இல்லாமல், சமுதாயத்துக்கும் பயன் இல்லாமல், தனக்கும் பயன் இல்லாமல் டாக்டர் கூட கைவிட்டுறாரு. அந்த மாதிரி சாத்தானுடைய பிள்ளைகளை நிறைய நீங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முக்கியமா சாத்தா செய்யறதால தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஐக்கியத்தை கெடுக்கணும். அதுதான் தேவன்கிட்ட இருந்து மனித இனத்தை பிரிக்கணும். விசுவாசிகளை கூட தேவனிடத்துல இருந்து நைஸா பிரிக்கணும். அதுதான் அவனுடைய வேலை. நாம் அதுக்கு இடம் கூட பத்திரமா இருக்கணும். சாத்தான் நோயின் பிறப்பிடம், சாத்தான் பலவீனத்தின் பிறப்பிடம் என்பதை மறந்து போக வேண்டாம். தேவனுக்கும் தேவனை ஆராதிப்பவர்களுக்கும் அவன் எப்பவும் எதிராளியாக இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, சாத்தான் எவ்வளோ பயங்கரமானவன் என்பதை இப்பொழுது நாம் பார்த்தோம். ஆகவே இந்த இடத்துல தாவீதினுடைய இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிறது, நறுங்குண்டு போயிருக்கிறது. தாவீதினுடைய ஆவி நொறுங்குண்டு ஆவியாக இருக்கிறது. அவன் தேவனை பார்த்து கதறுகிறான், தேவனை பார்த்து கண்ணீர் சிந்துகிறான். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், நான் பின்வாங்கி போனேன், உமக்கு கீழ்ப்படியாமல் போனேன், உமக்கு துரோகம் செய்தேன், உன்னுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் போனேன், உன்னுடைய இதயத்தை நான் காயப்படுத்தினேன், விசனப்படுத்தினேன், துக்கப்படுத்தினேன். Have mercy upon me, forgive all my sins right now. ஆண்டவரே, நான் போக மாட்டேன். ஆண்டவரே, உபவாசத்தோடு செதிக்கிறார், கண்ணீரோடு செதிக்கிறார். தான் பின்வாங்கி போனதுக்காக அவர் கண்ணீர் சிந்தி அழுகிறார். 7 நாள் உபவாசம் பண்ணுகிறார். தேவனுடைய சிக்ஷையும் அவர் பெற்றுக்கொண்டார். பின்வாங்கி போகும்பொழுது எந்த மனுஷனும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. கேட்டீங்களா? பின்வாங்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்னு யாரும் நினைக்க மாட்டார். பின்வாங்கிட்டா சந்தோஷமா இருக்கலான்னு யோனா நினைச்சார். என்ன, நான் ஏன் நினைவுக்கு போனோம், தர்ஷிஸ்க்கு போய் ஜாலியா இருப்பேன்னு நினைச்சார். கடைசியில் போன கப்பலில் புயல். சரி, அதுல இருந்து தப்பிச்சுக்கலான்னு தூக்கி என்ன தண்ணியில போடுவேன்னா அங்கே மீன் வைக்கிற 3 நாள். கடைசியில் அவர் மனம் திரும்பி நினைவுக்கே வராது. ஆக பின்மாற்ற வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது. கட்டகுமார் பாருங்க, அந்த கதையில சிம்பிள் ஸ்டோரி, பட் ஒரு சின்ன ஓமை தான். அதில் ரொம்ப கருத்து. பின்வாங்கி போன பிற்பாடு ஆஸ்தி இழந்து விட்டாங்க, எல்லாம் குறைப்பட தொடங்கினது. He lost everything. When he came back to the Father, then he has been changed. ஆகவே தேவனுக்கு விட்டு பின்வாங்கி போனால் சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு யாருன்னா நினைச்சிங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. நீங்கள் அழிஞ்சுதான் போவீங்க, உங்கள் குடும்பம் அழிஞ்சிடும், நீங்கள் அழிஞ்சிடுவீங்க. ஆகவே ஆண்டவர்களுக்கு பின்வாங்கி போகவே கூடாது. கட்டகுமாரம் போட்டு give me my share, I want to go back to the pavilion. எங்கேருந்து வந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு போகிறேன் அப்படின்னு போனீங்கன்னா எல்லாம் போயிடும். எப்படி அந்த கட்டகுமாருக்கு எல்லாம் போச்சோ அதை மாதிரி எல்லாம் போயிடும். இப்பொழுது இங்கே அழுகிறார், தாவீது அழுகிறார். 2 அட்டாக். 1 அட்டாக் ஆஃப் சின், செகண்ட் அட்டாக் ஆஃப் சாட்டன். 2 பேரும் இவனை செம்தியா அட்டாக் பண்ணதுனால இவனுக்கு ஏற்பட்ட ஒரு காயங்கள். நொறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயம். ஐயோ, என்னால் நீ என் பாவத்தை மன்னிக்கலன்னா என்னால் வாழவே முடியாது. I cannot live, forgive me.
கர்த்தர் தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி, தேவனை நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இதயத்தை புறக்கணி. ஒரு பக்கம் இப்படி பாவத்தை உணர்ந்து கண்ணீர் சிந்தி அழுகிறதையே அவர் ஒளிய பலியாக கருதுகிறார். தேவன் அப்பேற்பட்டவர்களை அவர் கைவிட மாட்டார். பாவத்துக்காக மனம் வந்து அழுகிற ஒருவரையும் அவர் கைவிட மாட்டார். அவர்களை எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர் மறுபடியும் புது வாழ்வழிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே தாவீதுக்கு ஆண்டவர் மன்னித்தார். அதுதான் 103வது சங்கீதத்திலே சொல்வார், கர்த்தர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், என் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினார், என் வயது வாழ வயது போல ஆக செய்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல எனக்கு இறங்கினார். என் பாவத்துக்கு ஏற்றபடி செய்யாமலும் என் அக்கிரமத்துக்கு ஏற்றபடி சரி கட்டாமலும் இருக்கிறார். என்னன்னா சொல்லுவார், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உனக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். என்ன பெரிய காரியம்? அக்கிரமங்கள்லாம் மன்னிச்சார், உன் நோயெல்லாம் குணமாக்கினார். நான் அடிக்கடி ஜபிக்கும் போது சொல்றேன், ஆண்டவரே எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறேன், அதெல்லாம் பெருசு தான், எனக்கு கொடுத்த பாவம் மன்னிப்பு தான் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அந்த பெரிய ஆசீர்வாதத்துக்காக உண்மை நான் நன்றியோடு துதிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் துதிப்பேன். ஆமாம் எனக்குள்ளே ஆண்டவர் அவனுடைய நொறுங்குண்ட இதயத்தை தேற்றினார், நறுங்குண்ட இதயத்தை தேற்றினார், அவனுடைய நொறுங்குண்ட ஆவியை தேற்றினார், அவனை மகிழ்ச்சி ஆக்கினார், அவனுடைய புலம்பலை ஆனந்தத்திற்காக மாற்றினார். அவன் அங்கே கழுவப்படுகிறான், சுத்திகரிக்கப்படுகிறான். அவன் கேட்டுக்கொண்டு எல்லா காரியத்தையும் தேவன் செய்கிறார். அதுதான் 103வது சங்கீதத்தில் நாம் அதை பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது இதயம், கிளீன் ஹார்ட். சங்கீதம் 51:10. The cry of backslider. This is a cry of backslider. திரும்பி அதுதான் வருகிறது. தாவீது சொல்லுகிறார் தேவனை பார்த்து, தேவனை சுத்த இருதயத்தை என் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனே, nothing I want pure heart, grant me pure heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கர்த்தரை பார்த்து இன்னெல்லாம் கேட்கிறான் பாருங்க. இன்னைக்கு நாம் என்ன கேட்கிறோம்? என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளைக்கு காலேஜில் இடம் கிடைக்கணும், நான் வீடு கட்டணும், நான் நிலம் வாங்கணும், எனக்கு நோய் நல்லா இருக்கணும், இதை தான் பிடிச்சி நிற்கிறோம். உலக பிரகாரமாக என்றாவது ஒரு நாள் கிரியேட் இன் மீ த பியூர் ஹார்ட்னு கேட்டிருக்குமா? சுத்த இதயத்தை கேட்டிருக்கிறோமா? தாவீது என்ன கேட்கிறார் பாருங்க, 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என் சிருஷ்டியும். எனக்கு ஒண்ணு வேணாம், சுத்த இதயம் கொடுத்தால் போதும், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அது போதும் ஆண்டவரே. I feel my heart is being unclean. It is not clean. It is filthy. I feel the filthiness of my heart. ஈசோப்பினால் என்னை சுத்திகரி, என்னை கழுவும் என்று கதறுகிறார். அருமையானவர்களே, நான் ஆராதிக்கிற தேவன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற டாக்டர் மாதிரி இருக்கிறார். ஒரு இதயத்தை எடுத்து அவருக்கு இன்னொரு இதயத்தை கொடுக்கிறார். அவன் கேட்டபடி அவனுக்கு சுத்த இதயத்தை ஆண்டவர் கொடுத்தார். மலை பிரசன்னம் மத்தேயு 5:8 ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். They can see God very well. They can see God. They can feel God. They can walk with God. They will talk with God. But they need pure heart. மத்தேயு 5:8 சொல்கிறார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்?
இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். முதல்ல மரியாதை உயிர் தெரிந்த பிற்பாடு கர்த்தர் ஏன் அவனுக்கு தரிசனம் கொடுத்தாருன்னா அவன் உள்ளம் வந்து அவ்வளோ பியூரா இருந்தது. Her heart was searching, seeking only Jesus, 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 who crucified at the cross of Calvary for her sins. She was seeking only Jesus. ஆமாவா இல்லையா? செமெட்ரியில் போய் என்ன தேடினா? ஜீசஸை தேடினா. அவன் ஹார்ட்டு எப்படி இருக்குது? சுத்தமா இருக்குது. அவன் ஹார்ட்டுக்குள்ள ஜீசஸ் இருக்கிறாரு. சீக்கிங் ஜீசஸ் என்கிற ஒரு தாட்டு தான் அங்கே ஒர்க் அவுட் ஆகுதே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தரே அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தன்னுடைய தரிசனத்தை கொடுத்தார். மரியாதை அப்படிங்கிறார். ஏறமா I am alive today. You don't need to cry. You don't need to shed your tears. ஏறமா go and tell my disciples I am alive today. அருமையானவர்களே, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். நீ எந்த சர்ச்சினா இல்லையா? உன் இதயம் சுத்தமா இருக்குதா? நீ மூக்குத்தி என்ன அவுத்து போடு, தாலி என்ன அவுத்து போடு, வெள்ளம் போடணும்னா கட்டிக்கோ, வாட்டவர் யூ மே டு, அதெல்லாம் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், நத்திங். கேட்டீங்களா? இதயத்திலிருந்து புறப்படுகிறவர்களே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆனால் உள்ள போகிறதுக்கு நம்ம தீட்டுப்படுத்தாது. கேட்டீங்களா? அதனால நீ எந்த சர்ச்சா இது இப்போ பார்த்தீங்கன்னா பெருமை, ஐ எம் பேப்டிஸ்ட் சர்ச்சு, ஐ எம் ஏடி சர்ச்சு, ஐ எம் ஏசிய சர்ச்சு, இந்த பெருமையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நகையெல்லாம் கழுவிட்டேன். நீ நகை கட்டி யாருக்கும் லாபம்? இருதயத்தில் இன்றைக்கு சுத்தமான இதயத்தை தான் இன்றைக்கு கடவுள் கேட்கிறார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிறது பெருசு இல்லை, ஜெபிக்கிறது பெருசு இல்லை, ஊழிய சேர்ந்து பெருசு இல்லை. இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் பியூர் ஹார்ட். இன்னைக்கு சபையிலே எத்தனை டிவிஷன்ஸ், ஒவ்வொரு சபையில பார்த்தீங்கன்னா குரூப்பிசம் இருக்கும். கட்சியில தான் குரூப்பிசம் நான் நினைச்சேன், ஆனால் சர்ச்சிலே குரூப்பிசம். இது பவுல் காலத்திலே இருக்குது. சில பேர் நான் கேபாவை சேர்ந்தவன், சில பேர் பவுலை சேர்ந்தவன். குரூப்பிசம். Disputes in the churches. Why? There is no purity in the heart. அந்த இதயம் சுத்தமா இல்லை. தேவனை ஆராதிக்கிறவர்கள் சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்வர்களுடைய நீ சேர்ந்து கொண்டே இருக்கிற தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், தேவன் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள், இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரை தாக்குறாரு, அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரை தாக்குறாரு, இந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் காணிக்க கொடுக்காருங்கிறாரு, அந்த ஊழியக்காரி இதெல்லாம் வந்து பாஸ்டர்ஸ் செய்யல, ஒன்லி எவாஞ்சலிஸ்ட். கேட்டீங்களா? பாஸ்டர்ஸ் என்னமோ அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, ஒழுங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பாஸ்டர்ஸ்க்கே ஒரு அதிகாரியாக மாறி இருக்கிறார்கள். ஏங்க இப்போ சொல்ல போனால் நிறைய சொல்ல வேண்டியது வரும். I want to stop it. I don't want to go into that matter. But the problem is, இதயத்தில் சுத்தம் இருக்கணும், ஊழியக்காரனுக்கு இருக்கணும், எவாஞ்சலிஸ்டுக்கு இருக்கணும், பாஸ்டர்ஸ்க்கு இருக்கணும், டீக்கன்ஸ்க்கு இருக்கணும், பிலீவர்ஸ்க்கு இருக்கணும். அதுதான் இன்னைக்கு தேவை. இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தானே இந்த வேளையிலே நமக்கு சுத்தமான இதயத்தை கொடுப்பாராக. அவர் இன்னைக்கு நம்முடைய இதயத்தை சுத்தமாக்க அவர் வாஞ்சியோடு இருக்கிறார், அன்போடு இருக்கிறார். நம்முடைய இதயத்தை சுத்திகரிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய ரத்தம் இருக்கிறது, அவருடைய உபதேசங்கள் இருக்கிறது, அவருடைய வசனங்கள் இருக்கிறது, அவருடைய ஆவியானவர் இருக்கிறார் நம்மை சுத்திகரிக்க. இன்னைக்கு கர்த்தர்கிட்ட என்ன கேட்க போறீங்க? உலக பிரகாரமான காரியத்தையே தானே கேட்பீங்க. இன்னைக்கு அடுத்த காரியத்தையே கேட்டுக்கிட்டா இருப்பீங்க. என்னைக்கு சுத்த இருதயத்தை கேட்க போறீங்க? சுத்த ஜீவியமும் தூய ஊழியமும் கர்த்தருக்கே ஏற்றனர் காணிக்கையா. சுத்த ஜீவியமும் தூய ஊழியமும் கர்த்தருக்கே ஏற்றனர் காணிக்கையா. சித்தம் கொண்ட நீர் பாவிப்பதாலே
சித்தம் கொண்டு நீர் பாதிப்பதாலே மெத்தவும் பலன் காண்போம், மெத்தவும் பலன் காண்போம். எங்கள் தாகத்தை தீருமையா, சேகத்தை தாருமையா, எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. ஆரம்பம் அறிவித்த வண்ணம் ஆவியார் அடியரை நிறைத்திரல்லோ. ஏகர்த்தாவே ஏழைகள் மீதே, ஏகர்த்தாவே ஏழைகள் மீதே இறங்கிடும் இப்போதே, இறங்கிடும் இப்போதே. எங்கள் தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. குட் ஓல்ட் சாங், 100 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட பாடல்கள். இதெல்லாம் இப்போ திருச்சபைகள் மூடிக்கொண்டே வருகிறது. ஆனால் சில சபைகள் விடாமல் பாடிக்கொண்டே இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி சுத்த ஜீவியம். என்னது? சுத்த ஜீவியம், தூய ஊழியம், கர்த்தனுக்கு ஏற்ற நல்ல காணிக்கை அப்படிங்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை போடுறீங்க, தசமத்தாக போடுறீங்க, அது நல்ல காணிக்கைன்னா இல்லை. முதல் காணிக்கை உன்னுடைய சுத்த ஜீவியம், தூய ஊழியம். எவ்ரி மினிஸ்ட்ரி should be based on love and purity. வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அதிலிருந்து நாம் செய்கின்ற ஊழியம், அதிலிருந்து நாம் செய்கின்ற ஆராதனை தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள். இந்த நாட்களில் நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி என்ன பலி? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் செலுத்த வேண்டிய பலி என்ன பலி? இரக்கம் செய்யணும். தேவன் உங்களை அதற்காக அழைத்திருக்கிறார். நீ அந்தபடியே போய் இரக்கம் செய்யினார். மறிப்பொழுது ஒத்தலாம் இதிலெல்லாம் தசம பாவம் கொடுத்தீங்க, ஆனால் இறக்கத்தை நீதியை விட்டுட்டீங்க. என்ன இறக்கம் செய்யுங்க. இறக்கத்தை இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவாங்க. இரக்கம் என்கிற பலிகளை நாம் செலுத்தும் போது தேவன் நம்மை இரக்கம் செய்வார். நம் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பலியாக ஒப்பு கொடுத்தல், அன்பு கூடுதல், தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் முக்கியமான பலி. விசுவாசமாகிய பலி, ஊழியமாகிய பலி, ஊழியத்துக்கு கொடுக்கும் காணிக்கையாகிய பலி, நன்மை செய்கின்ற பலி, தான தர்மம் செய்கின்ற பலி, தன்னையே ரத்த சாட்சியாக கொடுக்கின்ற பலி, உதவியின் கனியாக ஸ்தோத்திர பலி, நொறுமொண்ட ஆவி நறுமொண்ட இதயம் உள்ள பலி. இப்பேற்பட்ட பலியை தேவன் விரும்புகிறார். இப்பேற்பட்ட பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து சுத்த இதயத்தையும் நிறைவரமான ஆவியையும் உங்களுக்கு கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீதி காரியத்தை நாம் பிற்பாடு வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கேட்ட செய்திக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, செய்தி கேட்ட எல்லாரும் இன்றைக்கு சுத்த இதயத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள நறுமுண்டமான ஆவியை பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த இதயத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும். செய்தி கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தருக்கும் சமாதானத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்தாருக்கும். இயேசுவா நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம்
நம் அனைவரும் செய்தி கேட்ட உங்கள் யாரோடும் இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென்.